ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்டோரேஜு டிப்ஸு, பூஜை அறை டிப்ஸு, அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான நம்ம இது வரைக்கும் யாருமே சொல்லாத சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் போட்டாலே போதும், உங்களுக்கு ஹேர் டை எப்போதுமே ஹேர் டை நீங்கள் நாடி போக வேண்டியதில்லை. ஹேர் டையும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ண வேண்டியதில்லை. இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்கள் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். எந்த ஒரு பொடுகு தொல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹேர் வந்து சூப்பராக ஷைனிங்காக நல்லா அடர்த்தியாகவும் வளரும். நம்மளோட தலைமுடியின் வேர்க்கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தையும் இது அளிக்கும். இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இதே தான் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. எல்லாமே கலந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை அறை டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சாம்பிராணிலாம் நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். வாங்கிட்டு வந்தால் அப்படியே பாக்ஸ்லேருந்து எடுத்து நம்ம அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப வைக்கும்போது அதனோட வாசனையும் போயிடும். குயிக்காக வந்து அந்த சாம்பிராணியை வந்து நமத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம தினசரி பயன்படுத்துகிற இந்த சாம்பிராணியை நம்ம எப்படி ரொம்ப நாள் நல்லா வாசனையோடணும் நமுத்து போகாமல் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் நம்ம வாங்கி வந்திருக்க இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆகட்டும், கப் சாம்பிராணி ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாம்பிராணி யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இதையும் நம்ம இதிலே வச்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பூஜை அறையில் டக்குன்னு ஒரு விளக்கு பருத்துவோம், நம்ம தீப்பெட்டி எங்காவது வச்சுட்டு நம்ம தேடிட்டுருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பாக்ஸ்லேயே நீங்கள் இந்த தீப்பெட்டியும் நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஏதானும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இல்லை நாம்ளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா டக்குன்னு நம்ம அயன் பண்ணுவோம். அயன் பண்ணிவிட்டு இப்போ இதை மாதிரியே அப்படியே நம்ம டேபிள் மேலே வச்சுடுவோம். அந்த மாதிரிலாம் நம்ம வைக்காமல் ஈஸியாக நம்ம இதை ரோல் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அந்த ப்ளக் பாயிண்ட்டும் அந்த எண்டோட பகுதியில் அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து மடங்கி வராமல் அது உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மேலே பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால அது வந்து நிற்காமல் அப்படியே அது எப்படி சொல்கிறது வலிக்கிட்டு வந்துடுது. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒயர் வந்து கட் ஆகிடும், மடங்கி கட் ஆகிடும். நம்ம சுற்றி வைக்கும்போது அந்த மாதிரி சுற்றாமல் இப்படி நீங்கள் சுற்றி வச்சு உங்களோட ஹேர் கிளிப் இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யூஸ் பண்ணிட்டு இதை நிறுத்திலாம் வைக்க முடியாது. ஏன்னா நிறுத்தி வச்சோம்னா இது கலண்டு கீழே வந்துடும் ஒயர். அதனால் நம்ம இந்த மாதிரியே நம்ம எடுத்து அப்படியே நம்ம ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட போதும், நம்ம அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்புக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி சின்ன டிப்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிற இடத்துல கூட நம்ம ஈஸியாக இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பூஜை அறை டிப்ஸ் தான். இதுவும் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதை ஃப்ளிப்கார்ட் கிராசரியில் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த பாக்கெட்டில் 100 குச்சி அகர்பத்தி 100 இருந்தது. 30 ரூபா மட்டும்தான். கடைகளில் வாங்கினா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சிசர் காமிச்சிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம ஒரு சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இது. இதுலேயே வந்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த நம்ம வெஜிடபிள்லாம் வாங்கினோம்னா இந்த பவுச் வாங்குவோம் இல்லையா, அந்த உள்ளே பாருங்கள் நல்லா அந்த கார்னர் பகுதியெலாம் உள்ளே நல்லா ஒட்டிக்கிச்சு. அந்த மாதிரி ஒட்டிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே நம்ம அகர்பத்தியை நம்ம எடுத்துக்கலாம். ஜிப்லாக் கவர் மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. அகர்பத்தி கவர் வந்து ஜிப்லாக் கவர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வெஜிடபிள்லாம் வாங்கினா அந்த ஜிப்லாக் கவரில் நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி பழங்கள் எது இருந்தாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்போம். அந்த மாதிரி தான் இது இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி அகர்பத்தியை டெய்லி நம்ம பூஜைக்கு எடுக்கும்போது
எடுத்துட்டு மீதம் இருக்க அகர்பத்தியை நம்ம இந்த கவர்லேயே நம்ம போட்டு வச்சுக்கலாம். போட்டு அந்த மாதிரி அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்று கூட கீழே விழவே விழாது. 100 குச்சி இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் லாக் பண்ணிட்டேன். அகர்பத்தி எடுத்துகிட்டு எனக்கு தேவையானதை நான் எடுத்துகிட்டு மீதியை இதே கவரில் போட்டு நான் வச்சுட்டேன். திருப்பி பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஒன்று கூட கீழேயே விழலை. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வாசனையும் போகாது. இப்போ நான் எங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அகர்பத்தி பாக்கெட்டு, நாங்கள் நார்மலாக தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் அது வாசனை போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் வாட்டர் கேன் எல்லா வீட்லேயும் வச்சுருப்போம். நார்மலாக வெளியில் போனால் நம்ம தண்ணி குடிக்க வாங்கி வந்திருப்போம். அந்த மாதிரி வாட்டர் கேனோ இல்லை ஜூஸ் குடிக்கிற கேன் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் வாஷ் பண்ணிட்டு ட்ரையாக தொடச்சி வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி அகர்பத்திலாம் நம்ம நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம்னா அந்த பாக்ஸில் இந்த அகர்பத்திலாம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எல்லா அகர்பத்தியும் இந்த பாக்ஸ்லேயே வாட்டர் கேன்லேயே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீண்ட நாள் 6 மாதம் ஆனாலும் வாசனையும் போகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம புதுசாக கடையில் வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி நறுமணத்துடன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எனக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம பார்க்குறதுக்கும் நம்ம பூஜை அறையில் சூப்பராக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக நல்லா அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடாதீங்க. நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு கண்டிப்பாக பயன்படும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அகர்பத்தியோட கவர் உள்ளே இருக்க கவர் ஆகட்டும் இல்லை வெளியில் இந்த பவுச் ஆகட்டும் எதுவுமே வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாதீங்க. இது நம்ம பசங்கள்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்க புக்ஸ் வச்சுருக்க கபோர்ட்லேயே ஆகட்டும் இல்லை உங்கள் பீரோவில் இல்லை ட்ரெஸ் வைக்கிற கபோர்டில் ஏதோ ஒரு பக்கம் இந்த கவரை நம்ம மடித்து சொருகி வச்சிட்டோம்னா நம்ம கபோர்ட் திறக்கும் போதோ பீரோ திறக்கும் போதோ நல்ல ஒரு நறுமணத்துடன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா நீங்கள் தொடச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீண்ட நாட்கள் வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. கேரட்லாம் வாங்கிட்டு வந்தால் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடியும் தளவும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் பீன்ஸு கேரட்டு நீங்களாம் போட்டு வச்சிங்கனாலும் ரொம்ப 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 நாளைக்கு லாங் டைம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி சிக்கன் கிரேவி நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போது ஒரு 40 வயசுக்கு மேலே ஆனவங்களாம் ஆயில் அதிகமாக சேர்த்தக்கூடாது, கிரேவியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரே குழம்பாக தான் சாப்பிட்ணுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் கிரேவி ஃப்ரை பண்ண மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்லேயே இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு சோம்பு 2 ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தக்காளி பழம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் 2 எல்லாம் போட்டு நீங்கள் நல்லா கொலைய வேக வச்சுடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சிக்கனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணியே கொஞ்சம் கூட விடக்கூடாது. தண்ணி இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கனை 3 டைம் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் போட்டிருக்கேன். லிட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில். சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே விடலை. பாருங்கள், 75% இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3 ஸ்பூன் அளவு நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ இதில் 2 டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் ரொம்ப கிரேவியாக வேணும்
ஸ்ப்ரே மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தண்ணி ஊற்றி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் ஓரங்கள்லாம். இந்த டைமில் நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் முந்திரி பருப்பும் கொஞ்சமாக ஒரு கப் தேங்காய், ஒரு 5-6 முந்திரி அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பம் இல்லைன்னா தேங்காய் ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் தேங்காய் போட்டு தான் ஆகணும்னு இல்லை, போடலைனாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ பாருங்கள் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மெத்தடில் தான் நீங்கள் சமைச்சி சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸும் இந்த மாதிரி தான் சமைச்சி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஹேர் பேக் நம்ம பார்க்கலாம். அதுக்காக ஒரு அயன் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஃப்ளக்ஸ் சீட் தான் எடுத்திருக்கேன். ஃப்ளக்ஸ் சீட் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 சூப்பரான ஒரு இதுதான். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம், புரதம், நார்ச்சத்து, மக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறைய உள்ளது. ஒமேகா இதுதான் ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க, ஃப்ளக்ஸ் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து முடியின் வேர்க்காலுக்கு நல்ல ஒரு போசாக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி அடர்த்திய ஆரோக்கியமாக வளரும் உதவும். தினமும் ஆலிவ் விதைகளை சேர்த்துக்கொண்டால் உணவில் பொடி மோரில் கலந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அது கூட அரிசி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஃபி தூள், இன்ஸ்டன்ட் காஃபி தூள் ஒரு பாக்கெட்டு, பட்டை வந்து ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட நெல்லிக்காய் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம ஒரு பெரிய டம்ளரில் ஒரு 100 ml 150 ml தண்ணியில் 150 ml பிடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை கலந்ததுமே எவ்வளோ ஒரு பிளாக்காக இருக்குது. இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஹென்னாவோ அவரியோ எதுவுமே நம்ம போடலை, கரிஞ்சீரகமும் ஆட் பண்ணலை. ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹேர் டையே போட தேவையில்லை. இதை வந்து நீங்கள் மாதம் ஒரு டைம் போட்டால் போதும். ரொம்ப ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ஹேர் பேக் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த டைமில் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்திருக்கும். இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, இது இன்ஸ்டன்ட் ஹேர் பேக் தான். நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பர்மனெண்ட்டு கிடையாது. ஆனால் உங்கள் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு ஹேர் பேக் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கரண்டியவே வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா இது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி நீங்கள் 1 hour கழித்து நீங்கள் 1 hour 2 hour கூட நீங்கள் வச்சுருக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. முடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா லாங்காக வளரும், நல்லா க்ரோத் ஆகும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல முடி பிளாக் ஆகும். நீங்கள் எந்த ஒரு ஹேர் டையும் யூஸ் பண்ண தேவையில்லை. இதை முடிஞ்சால் நீங்கள் மாதத்தில் 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா மாதத்தில் 1 டைமாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சிகக்காய் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.